நான் மூவாஸ் குக்கரியிலிருந்து வசுமதி முரளிதரன் பேசுகிறேன். வணக்கம். நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஒரு கோகனட் புலாவும் அதுக்கு மேட்சிங்காக சைட் டிஷ்ஷு மிக்சட் வெஜிடபிள் கறி. அதுக்கு பூண்டு இஞ்சிலாம் எதுவும் தேவையில்லை. இதை எப்படி பண்ணுறதுன்னு அதுக்கு என்னென்ன முதல்ல புலாவ் செஞ்சு காமிச்சிடுறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். அரிசி பாசுமதி அரிசி களைஞ்சி ஊற வச்சுருக்கேன். நல்லா 2-3 தடவை களைஞ்சி ஊற வச்சுருக்கேன். தேங்காய் பால் 1 கப்பு அரிசிக்கு 1.25 கப்பு 2 கப்பு வரைக்கும் தேங்காய் பால். அதுக்கப்புறமா சீரகம், கொஞ்சமாக பட்டை, ஒரே ஒரு 2 லவங்க பீஸு, பே லீஃபு, வெங்காயம், பச்சை மிளகா, கேஷ்யூ, இவ்வளோதான் இதுக்கு தேவை. அடுப்பில் இதை போட்டுட்டு குக்கரை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய்யை விட்டுட்டு அதில் முந்திரியை முதல்ல வறுத்து எடுத்து வச்சுக்கொண்டுருங்க. ஏன்னா பின்னாடி போடலாம், முதல்லையே அது ரைஸோடு வேகும்போது அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்காது, போயிடும். அதனால் இதை வறுத்த உடனே இதை வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இது சீக்கிரம் செஞ்சிடலாம். மொத்தத்தில் ஒரு 2 அடுப்பாக இருந்து செஞ்சோம்னாக்கா, இங்கே எங்கிட்ட 1 அடுப்பாக இருக்கிறதுனால முடியல. 2 அடுப்பாக இருந்து நம்ம செஞ்சோம்னாக்கா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல ரிச்சாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். புது மாதிரியான மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி இது. முந்திரியை நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டுருங்க. இது கொஞ்சம் செவந்துருச்சு, இப்போதைக்கு கிறிஸ்பாக ஆகிருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டுருங்க. கடைசியில் குக்கரை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். அதனால் வேறு ஒன்றும் இல்லைன்னாக்கா நச்சு நச்சுன்னு ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கும். அதனால் இப்போ இதை எடுத்து வச்சுடலாம். இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய், இதுக்கு ரொம்ப எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் இதில் விட்டுட்டு இந்த பே லீஃபு, பட்டை, லவங்கம் இதை போட்டுட்டு அதோட கொஞ்சம் சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இது அரை டீஸ்பூன் சீரகம். அது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம், அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், 1 கப்பு இதுக்கு போட்டு வச்சிருக்கேன். அவங்களுக்கு இதுதான் இதுக்கு காரம், வேற எதுவுமே காரம் கிடையாது. அதனால அவங்கவுங்க டேஸ்ட் காரம் நிறைய வேணும்னாக்கா இன்னும் கூட மிளகாயை கொஞ்சம் அரிஞ்சு போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இதுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்தே போட்டுடுறேன். 1 ஸ்பூன் போடுறேன். நான் இந்த கப்பால தான் ரைஸ் அளந்து களைஞ்சி ஊற வச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு தேங்காய் பால் ஒரு பெரிய மூடியில் ஒரு மூடியை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இது 1 கப்பு 1.25 கப்பு. ரொம்ப ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். எல்லாமே வீட்டில் இருந்ததுன்னா நிமிஷமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை இது தேங்காய் பால் கொதிக்க ஆரம்பிச்சிடுது. கொதிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த அரிசியை
நல்லா வடிகட்டி போட்டுருங்க. அடுப்பை கொஞ்சம் தீயை குறைச்சிடலாம், ரொம்ப ஹை தீ வேணாம், மீடியம்ல வச்சிங்கன்னா கரெக்டா வரும். அவ்வளோதான். இதை குக்கரை போட்டு மூடிடலாம். ஏன்னா ஒரு கலரி விட்டுட்டு மூடிடுங்க. மூடிட்டு குக்கர் நம்ம ஆவி வெயிட்டை போட்டுட்டு 2 சவுண்டு வந்த உடனே அணைச்சிடலாம். இதுக்கு அடுத்தது மிக்சட் வெஜிடபிள் கறின்னு சொல்லிருக்கேன், அது ஆறுத்துக்குள்ளேயும் இதை சொல்றேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு 2 வெங்காயம் சேர்த்து வச்சிருக்கேன். இதுல ஒரு 3 பச்சை மிளகா, 2 சின்னதா ஒரு கேரட், 1 கப்பு வர அளவுக்கு கேரட், 1 கப்பு பட்டாணி, 1 கப்பு பீன்ஸு, அப்புறமா 1 கப்பு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பெரிய கப்பு. உருளைக்கிழங்கு எல்லாத்த விட கொஞ்சம் நிறைய இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் இருந்தா காலிஃப்ளவரும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 1 டீஸ்பூன் சோம்பு, ஆனால் ஒரு 10-15 போல முந்திரி, இது 2ம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே அது என்ன பண்ணோன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 2 விசில் வந்துடுத்து. இதை இப்போ எடுத்து கீழே இறக்கி வச்சிடறோம், கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள் கறிக்கு என்ன பண்ணோன்றது பார்க்கலாம். ஒரு கடாயை போட்டுட்டு அதுலேயே தான் நான் எல்லாமே பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முந்திரி சொன்னேன் இல்லைங்களா, அந்த முந்திரி ஒரு 10-15 முந்திரியும், ஒரு டீஸ்பூன் சோம்பு, சோம்பும் வறுத்துக்கணும். சின்னதாக வச்சு நல்ல ஒரு மாதிரி வாசனை வர அளவுக்கு, செவக்கக்கூடாது, வாசனை வர அளவுக்கு வறுத்துண்டா போதும். தனித்தனியாக வறுத்துக்கோங்க, ஏன்னா முந்திரி வறுபட லேட் ஆகும், இது சீக்கிரம் வறுத்துரும். இது 2த்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருங்க. மாவா அது கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் காயில் அந்த இதில் போடுறதுக்கு, கறிக்கு போடுறதுக்கு சரியாக இருக்கும். இதனோட வாசனையே இதுக்கு இவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. பூண்டு கிடையாது, மசாலா கிடையாது, பட்டை லவங்கம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நல்லா வாசனை வருது. சின்னதாக வச்சு வறுத்துக்கோங்க, அப்போ தான் கடகடன் தீஞ்சி போகாமல் நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். காந்தி போயிட்டுனா அந்த டேஸ்டே மாறி போயிடும், ரொம்ப செவந்து போயிடுத்துன்னா. இதை ஒரு இதில் கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி, கேஷ்யூ, அதையும் ஒரு இதுதான், எண்ணெய் நெய் எதுவுமே விட வேண்டாம், ஒருமை அப்படியே வறுத்துக்கணும். இதை நல்லா கொஞ்சம் நல்லா மொறுன்னு வறுத்து, அதே கலரும் மாறக்கூடாது, அதே சமயத்தில் பொடி ஆற அளவுக்கு நல்லா நைஸாக மாவாற அளவுக்கு இதை வறுத்துக்கணும், கிறிஸ்பாக ஆற வரைக்கும். இதுவும் வறுபட்டாச்சு. இதையும் அந்த சோம்போடவே சேர்த்து கொட்டி வச்சு 2த்தையும் ஒன்றா போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு எண்ணெய், இதுக்கும் ரொம்ப எண்ணெயெல்லாம் தேவையில்லை, ஒரு 2 ஸ்பூன் மொத்தமே நெய்யும், இது சின்ன இது அதனால் ஒரே 1 ஸ்பூன் நெய் வாசனைக்கு விட்டுட்டு அதில் இந்த சீரகத்தை போடுங்க, கொஞ்சமாக 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் கூட போதும்.
அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல போட்டிருக்கேன். இது வதங்கி இது முடிஞ்ச உடனே அடுத்தது பீன்ஸ், கேரட், நெக்ஸ்ட் பட்டாணி, கிரீன் பீஸ். இது நான் ஃப்ரெஷ் பீஸ் தான் போட்டிருக்கேன். சீசன் போது எடுத்து வச்சு போட்டது, எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பேன். அதை வேணுன்றப்ப அப்பப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, இதுக்கு இப்போ காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போடணும். அப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் வதங்கின உடனே தண்ணியை கொட்டி இது போட்டு மூடி போட்டுருங்க, வேகட்டும். வெந்து 3/4 ஒரு 90% வெந்த உடனே அந்த பொடி அரைச்சி வச்சிருக்க பொடியை போட்டு பண்ணணும். இதோ இப்போ இது வதங்கிடுது. இப்போ தண்ணி விடுறேன். பார்த்து தண்ணி விட்டுக்கலாம், நமக்கு வேணுன்ற அளவுக்கு. நான் இப்போ 2.5 கப்பு விட்டுருக்கேன். வேணும்னா அப்புறம் விட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதை மூடி போட்டு மூடிடுங்க. இந்த முந்திரியும் சோம்பும் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். போது நைஸாக எடுத்து எதுக்கும் இன்னும் ஒரு சுற்று சுற்றிட்டு எடுத்து வச்சுட்டுலாம். இது இப்போ வெந்துடுச்சா பார்க்கலாம். வெந்தெடுத்து இந்த காய் நல்ல இதுவாக வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த அரைச்ச பொடியை ஒரு கப்பில் போட்டுட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சி அதில் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா கட்டி தட்டின்றோம், அதில் போட்டவுடனே சூட்டில் கட்டி தட்டிடும். அதனால் நான் அதை கொஞ்சம் பேஸ்ட் ஆக்கிட்டு தான் அதில் போடுறது. எப்போ இதோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கிட்டு நல்ல கட்டி இல்லாமல் இது பண்ணி கரைச்சிட்டு அதில் விடுங்க. இதை நீங்கள் குக்கர்லேயே தாளித்து கூட பண்ணலாம். குக்கரில் தாளித்து பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். எனக்கு இது உங்களுக்கு தெரியணுமே அப்படின்றதுக்கோசரம் ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சு காமிக்கணுன்றதுக்காக காமிச்சேன். இல்லைன்னா நீங்கள் குக்கர்லேயே அப்படியே தாளித்து குக்கர்லேயே இது பண்ணிவிட்டு குக்கரை திறந்துட்டு இந்த கரைச்சி கொட்டி கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இது பாருங்க, அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. இது அந்த முந்திரியும் நல்லா வெந்துடுத்து சேர்ந்தா மாதிரி வந்திருக்கு பாருங்க. இது சூட்டில் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதுக்கு ஆறினதுக்கப்புறம் செமி சாலிடாக ஆகிடும். இதுக்கு இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தமல்லியை மேலே போட்டு அணைச்சிடலாம். குக்கர் இதை ரெடி பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இப்போ அடுத்தது அந்த கோகனட் மில்க் புலாவ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா.
ப்ரெஷர் ஆறிடுத்து. இதை குக்கர் மூடி எடுத்து வச்சுட்டு நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதுக்கு இதை பாருங்க, இந்த முந்திரியை இப்படி மேலே போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, சீக்கிரம் சிம்பிளாக முடிஞ்சிடுது பார்த்தீங்களா. ஒரு 2 அடுப்பு இருந்ததுனாக்கா சீக்கிரம், இன்னும் சீக்கிரம் கூட முடிச்சிடலாம். உங்களால முடிக்க முடியும். 1/2 hour ரெடி பண்ணி எல்லாம் வச்சிடணும்னா. இது கோகனட் புலாவ் அண்ட் மிக்சட் வெஜிடபிள் கறி ரெடி. எல்லாரும் செஞ்சு பார்த்து கமெண்ட் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.